عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல மனிதர்களாக வாழ்வோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை இந்த ஹுதுபாவினூடாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலே பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கின்றவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்லவனாக அல்லது தீயவனாக மக்களால் பார்க்கப்படுவான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை, அவன் 20 வருஷம் வாழ்ந்தானா, 50 வருடங்கள் வாழ்ந்தானா, 100 வருஷங்கள் வாழ்ந்தானா, அவனுடைய வாழ்க்கையை வைத்து அவன் வாழ்ந்த சமூகத்திலே இவன் நல்லவன் அல்லது இவன் கெட்டவன் என்ற பெயரை மக்கள் சூட்டுவார்கள். அது நாங்கள் திட்டமிட்டாலும் சரி திட்டமிடாவிட்டாலும் சரி சமூகங்களில் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஆளுக்கு நாங்கள் திருமணம் பேசுகிறோம். திருமணம் பேசுகின்ற பொழுது அந்த மனிதரை பற்றி அந்த ஊரில் அல்லது அந்த அவன் வாழ்ந்த சமூகத்தில் விசாரித்து பார்ப்பார்கள். இந்த ஆள் எப்படி, நல்லவரா கெட்டவரா, எப்படியான ஒருவராக இருப்பார் அப்படின்னு விசாரிக்கிறோம். அவன் அந்த சமூகத்திலே எவ்வளவு வருஷம் இருந்தானோ அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு இவன் நல்லவன் அல்லது இவன் தீயவன், கெட்ட பழக்கங்கள் உடையவன், இப்படியாக மக்கள் தீர்ப்பு சொல்வார்கள், சாட்சியம் சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல மனிதன் என்ற பெயர் எங்களுக்கு அல்லாஹ்வும் தர வேண்டும், நல்ல மனிதன் என்ற பெயரை நாங்கள் வாழ்ந்த சமூகமும் தர வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய ஆக முக்கியமான ஒரு தியரியாக இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நான் அல்லாஹ் கிட்ட நல்லவன், அல்லாஹ்விடம் நல்லவனாக இருக்கிறேன், சமூகத்தை பற்றி எனக்கு தேவையில்ல, சமூகம் என்னை கெட்டவனாகவே சொல்லட்டும், என்னை கெட்டவனாகவே பார்க்கட்டும் அல்லது நல்லவனாக பார்த்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் கிட்ட மாத்திரம்தான் நான் நல்லவன் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இஸ்லாத்திலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வழிகாட்டல்களை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அந்த சபையை தாண்டி ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சபையில் ரசூலுல்லாஹ்வுடைய காதுகளுக்கு எட்டும் விதமாக அங்கே இருந்த சஹாபாக்கள், அங்கே இருந்த மனிதர்கள் அந்த ஜனாசாவை பற்றி நல்லதை பேசினார்கள். ஃபஅஸ்னவு அலைஹி கைரன், அந்த ஜனாசாவை பற்றி நல்லது கதைத்தார்கள். மாஷா அல்லாஹ், வாழ்ற நேரம் தங்கமான ஒரு மனுஷனாக வாழ்ந்தாரு, யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது, அவரும் அவருடைய பாடும், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை, அவரை புகழும் விதமான வார்த்தைகளை ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற நேரம் மக்கள் பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், வாஜிபாகி விட்டது, வாஜிபாகி விட்டது, கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள். திரும்பவும் அதே இடத்தால் இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் என்ன பேசினார்கள்? ஃபஅஸ்னவு அலைஹி ஷர்ரன், தீயதை பேசினார்கள். பா, இவன் இன்றைக்கு தான் மௌத்தாகிக்கிறான், செத்து பெய்துட்டான், இவன் எப்பயோ மௌத்தாக வேண்டியவன் என்பதை போன்ற வார்த்தைகளை, மோசமாக அவன் கெட்டவன் என்பதை நிரூபிக்கிற அல்லது குறிக்கிற வார்த்தைகளை அங்கே பேசினார்கள். ஃபஅஸ்னவு அலைஹி ஷர்ரன், தீயதை பேசினார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், வாஜிபாகி விட்டது, கடமையாகி விட்டது, கடமையாகி விட்டது என்று சொன்ன நேரத்திலே இதை அவதானித்துக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் மா வஜபத், என்ன வாஜிபாகி விட்டது, என்ன கடமையாகி விட்டது என்று சொன்ன நேரம், மன் அஸ்னைத்தும் அலைஹி, மன் அஸ்னைத்தும் அலைஹி பில் கைர் ஃபவஜபத் லஹுல் ஜன்னah, நீங்க யாருக்கு நலவு பேசுனீங்களோ, எந்த ஜனாசாவுக்கு நலவை பேசினீர்களோ அந்த ஜனாசாவுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. வமன் அஸ்னைத்தும் அலைஹி பிஷ்ஷர் ஃபவஜபத் லஹுன் நார், நீங்க எந்த ஜனாசாவை பற்றி மோசமாக பேசினீர்களோ அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்மா சகோதரர்களே, புகாரி முஸ்லிம்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது, எதனை பாடமாக சொல்கிறது என்றால், மக்களுடைய ஒரு பார்வை இருக்கிறது. உங்க ஒவ்வொருத்தரையும் பற்றி மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வைக்கு இஸ்லாம் சொல்லுகிற பெயர் சாட்சியம். சாட்சியம். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நாங்க எல்லாருமே இன்னும் பலருக்கு, இன்னும் சிலருக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இது என்ன என்று சொன்னால், நாங்க மக்கள் சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கென்று நாங்க நல்ல பெயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். பொய்யாக அல்ல, நடிப்பாக அல்ல, உண்மையிலேயே நாங்கள் நல்லவனாக நடந்து கொள்வதற்குரிய அந்த முயற்சியை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் எங்களை நல்லவர்களாக பார்ப்பார்கள். நாங்கள் கெட்டவனாக, உண்மையிலேயே கெட்டவனாக இருந்து கொண்டு வெளி உலகத்துக்கு நல்லவனாக நாங்கள் நடித்து கொண்டிருந்தால் நடிப்பு ஒரு நாளைக்கு மாட்டிக்கொள்ளும். நடிப்பு ஒரு நாளைக்கு மாட்டிக்கொள்ளும். சில பேரை நாங்கள் பார்க்கிறோம், அவன மாதிரி உலகத்தில் கெட்டவன் கிடையாது, அவன மாதிரி கெட்ட தொடர்புகளுடைய, கெட்ட பாவனைகளுடைய, கெட்ட நடத்தைகளுடைய யாருமே கிடையாது. ஆனால் சமூகத்தோடு பழகுற நேரம், பள்ளிவாசலுக்குள் வருகிற நேரம், அல்லது வேறு சமூக செயல்களில் ஈடுபடுகின்ற நேரம் நல்லவனாக காட்டிக்கொள்வான். இது ஒரு நாள் முடியும், ஒரு மாசம் முடியும், ஒரு வருஷம் முடியும், மரணம் வரை முடியாது. அன்பான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு தருகிறார்கள். இதே போன்று பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்பதற்கு யாருக்குமே சந்தேகம் இல்லை.
சஹாபாக்களுக்கு சந்தேகம் கிடையாது, தாபியங்களுக்கு சந்தேகம் கிடையாது, தபு தாபியங்களுக்கு சந்தேகம் கிடையாது, பின்னால் வந்த இமாம்களுக்கு சந்தேகம் கிடையாது, ஏன் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது, எங்களுக்கு பிறகு வரக்கூடிய சமூகத்தாருக்கும் சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகவும் நல்ல ஒரு மனிதர். அதுக்கு ஆதாரங்கள் தேவை கிடையாது. இந்த ரசூலுல்லாஹ் ஒரு முறை தனது மனைவியோடு இரவு நேரத்திலே பயணிக்கிறார்கள். பயணம் செல்கின்ற நேரம், நடந்து செல்கிற நேரம், இரண்டு சஹாபாக்கள், இரண்டு அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாவையும் இன்னொரு பெண்ணையும் காணுகிறார்கள். அவங்களோட பார்வையில யாருன்னு தெரியாது, இன்னொரு பெண் என்று தான் அவங்களோட பார்வை என்று நினைச்சார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் காண்றாங்க. அந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவை காண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ட மாத்திரத்தில் அந்த இரண்டு தோழர்களும் விரைகிறார்கள். ஃபலம்மா ரஅயா அன்-நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரஆ. ரசூலுல்லாவை கண்ட உடனே அவர்கள் விரைந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா ரிஸ்லிகுமா, அப்படியே நில்லுங்கள், அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லிட்டு, இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, இவ வந்து சஃபியா எனது மனைவி என்பதனை சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தூய்மையானவன், நாங்க ஒன்றுமே உங்களை பத்தி நினைக்கவே இல்லையே. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான், இரத்த நாளங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது ஐ யக்திஃப பிகுமா சூஅன் ஃபீ குலூபிகுமா சூஅன், உங்களோட உள்ளங்கள்ல இந்த ஷைத்தான் தீய எண்ணத்தை போட்டு விடுவான் என்று நான் பயப்பட்டேன். நீங்க என்ன ஒரு பெண்ணோட காண்றீங்க, அந்த பெண்ணை பற்றி நீங்க மோசமாக நினைக்காட்டிலும் ஷைத்தான் கொண்டு வந்து உங்களோட உள்ளத்துல என்னது தீய எண்ணத்தை போட்டுடுவான் என்று பயந்ததனால் நான் கிளியர் பண்ணினேன். நில்லுங்க, இது என்ன மனைவி என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த கட்டத்தில் நாங்கள் யோசிக்கணும், உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபிக்கவே தேவல்ல, சாட்சியங்களே தேவல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன எதை பயந்தார்கள் என்று சொன்னால், ஷைத்தான் தீய எண்ணத்தை போற்றுவான், என்னை பற்றி மோசமாக நினைச்சிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் அந்த ரெண்டு சஹாபாக்களை நில்லுங்க என்று சொல்லி ஏன் விளக்கம் சொல்லணும்? ஏன் விளக்கம் சொல்லணும் என்றால், என்னை பற்றி மனிதர்கள் வீணாக மோசமாக பேசக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. இதை முன்மாதிரியாக காட்டி தந்தார்கள். சகோதரர்களே, எனவே எங்களை பற்றி ஒரு சமூகத்தில் ஒரு மோசமான தகவல் பரவுது என்று வைங்க, நான் உண்மையிலேயே மோசமானவனாக இருந்தால், பரவுற செய்தி உண்மையாக இருந்தால், அல்லாஹ்விடம் தௌபா கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் திருந்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. அதே நேரம் சொல்லப்பட்டது பொய், சொல்லப்படுவது பொய், பரவுவது பொய்யாக இருந்தா எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும் தானே, அல்லாஹ்க்கு தெரியும் தானே, மக்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன என்று போறது பிழை. மார்க்க அடிப்படையிலே அது பிழை. எது சரி என்று சொன்னால், நான் உண்மையிலேயே தவறை செய்யவில்லை, பாவத்தை செய்யவில்லை, குறித்த அந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நாங்க கிளியர் பண்ணணும் இந்த ஹதீஸின் பிரகாரம். இது இரண்டாவது செய்தி. அன்பான சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இதா அஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பி விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான், நேசித்தால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இன்னி உஹிப்பு ஃபுலானன், நான் இந்த அடியானை
இன்னாரை நான் நேசிக்கிறேன், ஃபஅஹ்பிப்ஹு, நீங்களும் நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுவானாம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போவாங்க. போய் ஃபயுனாதி அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார்கள். அழைத்து சொல்வார்கள், அல்லாஹு தஆலா இந்த அடியானை நேசிக்கிறான், எனவே ஃபஅஹிப்புஹு, நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லப்படும். அதுக்கு பிறகு ஃபயூலஉல் கபூலு ஃபில் அர்ல், அவருக்கு பூமியிலே நேசம் ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும், பூமியில் உள்ளவர்களும் நேசிப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனை நேசிக்கிறார், இவர் நல்ல மனுஷன், இவர் தங்கமானவர், இவரை போல ஒரு மனுஷன் இருந்தால், இவரை போல் ஒருவர் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு, இப்படி என்று ஒரு சாட்சியம் கிடைக்குதே, ஒரு கபூலியத் கிடைக்குதே, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே. இது எதன் மூலமா கிடைக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுன்னா, நாங்கள் பூரா மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் வெளியில நல்லவனாக காட்டினோம்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? எங்க வரும்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட இருந்தா வரணும். அல்லாஹ் நேசிக்கணும், அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிக்கணும், அதே போல வானத்தில் உள்ளவர்கள் மலக்குமார்கள் நேசிக்கணும். அதுக்கு பிறகுதான் அல் கபூலு ஃபில் அர்த், பூமியில என்ன செய்யப்படும்? அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். என்ன அங்கீகாரம்? நல்லவர், சாட்சி சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் நல்லவர் என்று சாட்சியம் எப்ப சொல்லுவார்கள் என்று சொன்னால் அல் கபூலு ஃபில் அர்த், பூமியில அங்கீகாரம் கிடைச்ச பிறகு. சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு அந்த கபூல், அந்த அங்கீகாரம் கிடைச்சிக்குதா? அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களை நேசிக்கிறார்களா? வானத்தில் உள்ளவர்கள் மலக்குமார்கள் எங்களை நேசிக்கிறார்களா? அந்த அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு முன்னுரையை நான் தருவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், நாங்க ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழக்கூடாது. நாங்க இன்றைக்கு பேசிட்டு போவோம், கேட்டுட்டு போவோம், மூத்தாகி விடுவோம். அன்பான சகோதரர்களே, நாங்க யாரு? நல்லவனா கெட்டவனா? சுவர்க்கம் எனக்கு கிடைக்குமா, நரகம் எனக்கு கிடைக்குமா, மௌத்தோடு எனக்கு கிடைக்க போற வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை, நான் எதுக்கு தகுதியானவன், நான் என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறேன், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே. நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்விடத்திலே எப்படி பதிந்திருக்கிறேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எப்படி பதிந்திருக்கிறேன்? வானவர்களிடம் நான் எப்படி பதிந்திருக்கிறேன், பதியப்பட்டிருக்கிறேன்? மக்களிடம் நான் எப்படி பதியப்பட்டிருக்கிறேன்? நாங்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நாங்கள் திருந்த வேண்டுமா இல்லையா? நாங்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய செய்தியை வானத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதற்கு பிறகு இந்த பூமியிலே கபூலியத் வைக்கப்படுகிறது சொன்னால் இது நடந்தால் நல்லவன் என்ற அர்த்தம். அது நடப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அன்பான சகோதரர்களே, நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நல்லவனா தீயவனா என்று நாங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். நான் எனக்கிட்ட என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, என்ன கெட்ட நடத்தைகள் இருக்கிறது, என்ன தொடர்புகள் இருக்கிறது. நாங்கள் அடுத்தவர்களை பற்றி 1000 வரிகள் பேசுவோம். அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், இவன் நல்லவன் என்று 1000 வார்த்தைகள், 1000 கதைகள் நாங்கள் பேசக்கூடியவர்கள். நான் யார்? நாங்கள் யார்? நாங்க எப்படிப்பட்டவங்க? அன்பான சகோதரர்களே, எங்களை பற்றி நாங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல், உலகத்திலே பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்று வரைக்கும் பிறந்த குழந்தைகளில் அல்லது மறுமை நாள் வரைக்கும் பிறக்க போற குழந்தை வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களும் கெட்ட செயல்களை செய்யாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல், பாவங்கள் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறந்து வந்தா
அவன் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் தான் வருவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிமார்கள் மனிதர்களிலேயே புனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் கூட அங்கே என்ன நடைபெற்றிருக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலை செய்தாரு, குர்ஆன்ல பார்க்கிறோம். ஃபகஃபர லஹு, அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்தை செய்தார், நீ இந்த மரத்தை நாட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது, நாடினார், அவருக்கு மன்னிப்பு கிடைத்தது, அவர் தௌபா கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை நீங்க ஏன் ஹராமாக்கி கொள்றீங்க? பாவம், தவறு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். மனிதர்களிலேயே உத்தமர்கள், மனிதர்களிலேயே புனிதர்கள், அவங்க மனிதன் என்ற அடிப்படையில், மனிதன் என்ற இயல்பில் அவங்களும் தவறுகள் செய்யத்தான் செய்தார்கள். தௌபா கேட்டார்கள், அல்லாஹ் தௌபா கொடுத்தான். குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீணின் வயிற்றிலே அகப்படுவதற்கு என்ன காரணம்? அங்கே இருந்து சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற பிரார்த்தனையை கேட்டு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு வெளியே வருவதற்குரிய காரணம் என்ன? தவறு செய்தார்கள். உண்மையான சகோதரர்களே, அப்ப இது தவறு செய்வதற்குரிய ஆதாரம் அல்ல, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு என்பதற்குரிய ஆதாரம். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்க பாவம் செய்யாவிட்டால், லவ் லம் துத்னிபு லதஹபு பிக்கும் லதஹபல்லாஹு பிக்கும், நீங்க பாவம் செய்யாதவர்களாக இருந்தால், நீங்க பாவம் செய்யற இயல்புல இல்லாதவர்களாக இருந்தால், லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழிச்சிடுவான், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். அழித்து விட்டு இன்னொரு சமூகத்தை, இன்னொரு இனத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், பாவத்தை உணர்ந்து தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தௌபா கொடுப்பான், மன்னிப்பை கொடுப்பான். அப்ப இந்த செய்திகள்ல இஸ்லாம் எங்களுக்கு எதை சொல்லித்தர வருகிறது என்று சொன்னால், மனுஷனா இருந்தா, மனித இயல்புலே இருந்தால் அவன் பாவம் செய்வான். நாங்க பார்க்கிறோம் சில நேரம், சிலர எங்களுக்கு ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ், இவரா, இந்த மனுஷனா, இந்த நான் இவ்வளவு காலமா நல்ல மனுஷனாக இல்லையா நாங்க பார்த்து கொண்டிருந்தோம், அவர் இப்படி செஞ்சிட்டாரா, இவர் இப்படி பேசிட்டாரா? ஆச்சரியம், நியாயம். ஆனால் மனித இயல்பு என்பதும் நியாயம், மனித இயல்பு. அன்பான சகோதரர்களே, அப்ப என்னன்னு சொன்னால், இதுக்கு இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லித்தார என்ன தெரியுமா? சரி, மனுஷனா இருந்தா பாவம் செய்யற இயல்பு தானே, எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கோ என்றதுக்குரிய செய்தி கிடையாது. நீங்க இந்த செய்திகள் எல்லாத்திலையும் பாருங்க, தௌபா தூண்டப்படுகிறது, பாவ மன்னிப்பு தூண்டப்படுகிறது, திருந்துதல், மாற்றம் ஏற்படுதல், தன்னை திருத்திக் கொள்ளுதல், நல்ல மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ளுவது, அந்த வழிகாட்டல் தரப்படுகிறது. ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்லயும் தௌபா, யா அல்லாஹ் இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் நான் இதை நினைத்து செய்யவில்லை, யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து மீளுவதற்குரிய அந்த வாய்ப்பை எனக்கு தந்திடு யா அல்லாஹ். இப்படியானவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்கள். மூமின்கள் பாவம் செய்ய மாட்டார்களா? தக்வாதாரிகள் பாவம் செய்ய மாட்டார்களா? அல்லாஹ்வோடு தொடர்புல இருக்கின்றவர்கள் பாவம் செய்ய மாட்டார்களா? 5 நேரமும் தவறாமல் தொழுகின்றவர்கள் பாவம் செய்ய மாட்டார்களா? ஹஜ் செய்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்களா? எல்லா கடமைகளையும் சிறப்பாக ஒழுங்காக குர்ஆன் சுன்னா முறைப்படி செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்ய மாட்டார்களா? பாவம் செய்யாட்டி மனுஷன் கிடையாது.
பாவம் செய்கிற இயல்பு இருக்கிறது, எல்லார்ட்டையும் இருக்குது. சில பாவங்கள் ரகசிய பாவங்கள், சில பாவங்கள் பரகசிய பாவங்கள். அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பாவத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய அழைப்பு, குர்ஆனுடைய அழைப்பு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அதாவது தன்னைத்தானே வீணிலே ஆக்கிக்கொண்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். கொஞ்சம் பேர் எடுத்தால் கொலகாரனாக இருப்பான், களவெடுத்து கொள்ளையடிச்சு பாவங்களில் ஊறினவனாக இருப்பான், விபச்சாரம் செய்து பல பெண்களோடு தொடர்பு கொண்டு பல செய்திகளோடு இருப்பான், போதைப் பொருள் பாவனை அதற்கு அடிமையாக இருப்பான். இப்படி சொல்ல முடியாத, சொன்னால் வெட்கப்படக்கூடிய, சொன்னால் சீரழியக்கூடிய, வெளியில் தெரிந்தால் சீரழிவு என்று உள்ள அத்தனை பாவங்களையும் ஒரே ஒரு ஆள் செஞ்சவனா இருப்பான். இப்படியான மனிதர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆன் அழைக்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே அதாவது வீணான செயல்களை செய்து கொண்டவர்கள், பாவத்திலே மூழ்கியவர்கள், வீணானவர்கள். யா இபாத், அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை வைக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க? கொலையா? இஸ்லாத்தில் மன்னிப்பு இருக்கிறது. நீங்க திருந்தனும், தௌபா கேட்கணும், உங்களை மாற்றம் வரணும், நீங்க நல்ல மனிதனாக மாற வேண்டும். விபச்சாரமா? அல்லாஹ் தஆலா மன்னிப்பை தருகிறான், நீங்க தௌபா கேட்கணும், உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தீர்களோ, என்னென்ன பாவங்கள் எல்லாம் நீங்கள் ஊறி போயிருக்கிறீர்களோ. அன்பாஸ் அவர்களே, சில பேர் பாவம் செய்வாங்க, தொடர்ச்சியாக செய்வார்கள், தனது பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். தௌபா கேட்கறதுக்கு எண்ணமே இல்லை, உள்ளங்கள் உறுத்தவும் இல்லை. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உறுத்தினால், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு உறுத்தினால், அல்லாஹ் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். வாங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை வைக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரப்பா பாவத்தை மன்னிக்கிறது? பாவங்களை மன்னிக்கிற உரிமை, அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? அவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். மாறலாம், எங்களை மாற்றிக்கொள்ளலாம், திருந்தலாம். அன்பாஸ் அவர்களே, சமூகத்தில் சில செயற்பாடுகள் இருக்கிறது. சிலருக்கு சிகரெட் பழக்கம் இருக்குது, குர்ஆன் சுன்னா பேசுறவங்கள்ட்ட மீக்குது, குர்ஆன் சுன்னாவை வீரியமாக பேசுறவங்கள்ட்ட மீக்குது, கேள்விப்பட்ட ஆச்சரியப்படக்கூடியவர்கள்ட்ட இருக்குது. இது பாவங்களில் நாங்கள் பாவங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இது ஒரு சிறிய பாவமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எது? சிகரெட் குடிக்கிறது. சிகரெட்டுக்கு அடிமை. ஒரு நாள் யார்கிட்ட சரி மாட்டிக்கொண்டால், ஓப்பா என்ன செய்ய, நான் இதை விட்றதுக்கு நான் நிறைய முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு முடியாமல் இருக்குது. நான் முந்தியெல்லாம் ஒரு நாளைக்கு 20-30 குடிக்கிறேன், இப்போ ஒன்று தான் குடிக்கிறது சிகரெட். முந்தியெல்லாம் நான் ஒரு நாளைக்கே 20-30 குடிச்சிடுவேன், இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தான். அப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி சிகரெட் குடித்தா தப்பா, பாவமா, குர்ஆன் சொன்னால ஆதாரம் காட்டலுமா, இது பாவம்ன்றதுக்கு, அப்படி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆதாரம் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சு வாங்க. யாருக்கு சரி சிகரெட் குடிக்கிறது கூடாது என்றதுக்கு ஆதாரம் யாரா உங்கள்கிட்ட கேட்டு
நீங்க பதில் சொல்ல இயலாம தடமாறிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வாங்க, ஆதாரம் நான் உங்களுக்கு தாரேன். அன்பான சகோதரர்களே, சிகரெட் குடிக்கிறது ஒரு தப்பான செயல், ஒரு பாவமான செயல், அது அழிவை தரக்கூடியது. நான் கேட்கிறேன், சில பேர் நான் சொன்னேன் தானே இதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்கிற மாதிரி அந்த அளவுக்கு உறுதியாக இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் சிகரெட் குடிக்கிறதுக்கு உங்களோட 10 வயசு பிள்ளைக்கும் கொடுங்களே, உங்களோட வைஃபுக்கும் கொடுங்களே, இதாக சிகரெட் குடிங்க, ஒரு நல்ல காரியம் இது, நன்மையான காரியம், பாவமல்ல இது, கொடுங்களே. கொடுக்க மாட்டோம். ஏன்? எனக்குத்தான் அது ஹலால், அவங்களுக்கு அது ஹராம். என் பிள்ளைகளுக்கு ஹராம், என் மனைவிக்கு ஹராம், என் மருமகளுக்கு ஹராம், என் மருமகனுக்கு ஹராம், எனக்கு ஹலால் சிகரெட். இது உண்டு. சிகரெட்டுக்கே இப்படி என்றா யோசி பாருங்க. சிகரெட்டை தாண்டி உள்ள போதைப் பொருள் பாவனைகள் எல்லாத்துக்கும் எப்படி நடந்து கொள்வார்கள்? அன்பான சகோதரர்களே, நாங்க திருந்தணும்னு நினைச்சால் முதலாவது நான் செய்யறது பாவம் என்பதை உணர வேண்டும். நான் செய்வது தப்பு, தவறு, பாவம், கொடிய செயல். அன்பான சகோதரர்களே, சமூகத்தில் எத்தனை பாவம் நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, விபச்சாரத்துக்கு நெருங்குகிறார்கள். அவங்க நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், எந்த அளவில் இருக்கிறேன், எந்த தூரத்திலே இருக்கிறேன் என்பதனை நாங்க தான் எங்களை பத்தி யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, ரைட், நான் இன்றைக்கு ஒரு குத்துபா கேட்டேன். இந்த குத்துபாவில் பாவங்களை பற்றி சொல்லப்பட்டது. மனுஷன் பாவம் செய்கிற இயல்புல உள்ளவன் தான், ஆனால் தௌபா கேட்க நாங்க எப்ப தௌபா கேட்கிறது? சரி, நாளை கேட்போம், வார மாசம் கேட்போம், வார வருஷம் கேட்போம், இல்ல கொஞ்சம் 40 வயசு பிந்தட்டும், கொஞ்சம் கிழவனாகட்டும், அதுக்குள்ள உங்களுக்கு மௌத்து வந்தா என்ன செய்யறது? அதுக்குள்ள உங்களுக்கு மௌத்து வந்தா என்ன செய்யறது? நீங்க திருந்துறதுக்கு முன்னால, தௌபா கேட்கறதுக்கு முன்னால, உங்கள மாற்றம் வருவதற்கு முன்னால, நீங்க நல்லவனாக மாறுவதற்கு முன்னால மௌத்தானா என்ன கதை? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நீங்க இதுவரை காலமும் செஞ்ச பாவங்களுக்கு, இதுவரை செய்த தவறுகளுக்கு, இதுவரை செய்த கெட்ட செயல்களுக்கு அல்லாஹ்விடம் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு தந்து விட்டானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண்மணி, எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், விபச்சாரம் செய்கிறாள். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை விபச்சாரம் செய்து விட்டால், விபச்சாரம் தொழிலாக செய்தவள் அல்ல, விபச்சாரத்தை வளமையாக செய்கின்றவள் அல்ல, விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தவள் அல்ல, விபச்சாரம் செய்தவள் ஒரே ஒரு தடவை செய்துட்டாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, தஹ்ஹிர்னி, யா அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் பாவம் செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குழந்தையை சுமந்திருக்கிறீர்கள், குழந்தையை பெத்துட்டு வாங்கோ. சஹீஹான செய்தி, குழந்தையை பெத்துட்டு வாங்கோ. அந்த பெண் போறா, குழந்தையை பெத்துட்டு வாரண்டால் 9 மாசம் சுமக்கணும். 9 மாசத்துல எத்தனை நாட்கள், எத்தனை மணித்தியாலங்கள், எவ்வளவு சீரழிவுகள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு கொடுமை. இந்த பெண் விபச்சாரம் செய்தால் என்றதை அவவே ஏற்றுக்கொண்டு, அவவே அல்லாஹ்வின் தூதரத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று பகிரங்கமாக சொல்கிறாள் என்றால் அந்த பெண்ணின் நோக்கம் என்ன? தௌபா. உலகத்தில் வேண்டியது தௌபா. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ் விரும்பினால் மக்கள் என்னை விரும்பி விடுவார்கள். நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை செய்ய வேண்டும். தௌபா. தௌபாவுக்காக தன்னை பகிரங்கப்படுத்திக் கொண்டால் அந்த பெண்மணி, போங்க
குழந்தையை பெத்துட்டு வாங்க. குழந்தையை பெத்துட்டு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் வைங்களே. பெத்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை பால் குடிக்க வேண்டும். பால் குடி மறந்த பிறகு நீங்க வாங்க. சுபஹானல்லாஹ், 2 வருஷம் இருக்குமா? திரும்பவும் அனுப்புறாங்க. அந்த பெண்ணுக்கு வேணுமெண்டா ஊரை விட்டு ஓடிக்கலாம். இடையில தௌபா எனக்கு தேவையில்ல என்று நினைச்சா இடையில ஓடிக்கலாம். வேற வேலை இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 3 வருஷங்களாக தௌபாவுக்காக வேண்டி போராடினால் அந்த பெண்மணி. அதுக்கு பிறகும் வாராங்க. சில ரிவாயத்துகள்ல வருது, அந்த குழந்தையின் கையிலே ரொட்டி துண்டு இருந்தது. குழந்தையை பெற்றதுக்கு பிறகாலும் ஒரு தாய்க்கு என்ன வரும்? அடே, இந்த குழந்தைக்காக வேண்டியாவது நான் வாழணுமே, இந்த குழந்தைக்காக வேண்டியாவது நான் வாழணுமே என்ற எண்ணம் வருமா இல்லையா? இல்ல, தௌபா வேணும், அல்லாஹ்ட மன்னிப்பு வேணும். நான் செய்த பாவம் அதை என்னால் தாங்க முடியாது, எனக்கு அல்லாஹ்ட தௌபா வேணும், மன்னிப்பு வேணும். வந்தார்கள், திரும்ப திரும்ப வந்தார்கள். கல்லறிந்து கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் இரத்தம் தெரிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய அந்த இதுல இரத்தம் தெரித்த நேரம் அவங்க சிஷி என்று சொல்லி இழிவாக பார்த்தார்கள், இழிவாக பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மனுடைய தௌபா இருக்கிறது, இந்த மதீனத்து வாசிகள்ல 70 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தாலும் அது லவசிஅத் கொடுக்கலாம். 70 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். அந்த பொம்பளோட, அந்த விபச்சார பொம்பளை தௌபா. அன்பான சகோதரர்களே, அந்த தௌபா எப்படி இருக்கும்? எங்கட பார்வையில விபச்சாரம் செய்த பொம்பளை, ஆனா தௌபா மதீனா வாசிகள்ல, மதீனத்து மனிதர்கள்ல 70 பேருக்கு அந்த தௌபாவை பங்கிட்டு கொடுத்தாலும் கொடுக்க முடியும். இவ்வளவு பெரிய தௌபா. நாங்க சிகரெட் குடிச்சதுக்காக நாங்க தௌபா கேட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திக்கிறோமா? சிகரெட்டை தாண்டி உள்ள போதைப் பொருட்கள், சாராயம், அபின், கஞ்சா, அது இது என்று எல்லாம் இருக்குதே. இப்படியான பாவங்கள் அத்தனைக்கும் தௌபா நாங்க கேட்க போறது எப்ப, எப்படி? அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு தௌபா மிக முக்கியமானது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல மனிதர்களாக வாழ்வோம் என்ற தலைப்பிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில செய்திகளை இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு மனிதன் அவன் நல்லவனா அல்லது தீயவனா என்று தீர்மானிக்கப்படுவது எதனை வைத்து என்று சொன்னால் அவனுடைய 2 விஷயங்கள். ஒன்று அவனுடைய வார்த்தை, இன்னொன்று அவனுடைய நடத்தை. ஒரு ஆளுடைய வார்த்தை நல்ல வார்த்தை, அவருடைய நடத்தை நல்ல நடத்தை என்றால் அவருக்கு நாங்கள் சொல்லுவோம் நல்ல மனுஷன். ஒரு ஆளுடைய வார்த்தை கெட்ட வார்த்தை, அவருடைய நடத்தை கெட்ட நடத்தை, நாங்கள் அவருக்கு சொல்லுவோம் கெட்ட மனுஷன். அப்ப எங்களோட வார்த்தைகள், எங்களுடைய நடத்தைகள், இவைகளை வைத்துத்தான் நாங்கள் நல்லவனா தீயவனா என்று நாங்கள் தீர்மானிக்கப்படுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்புமே சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். சில பேர் யோசிக்கிறாங்க, மௌலவி நான் சில பாவங்களில் ஈக்கிறேன் தான், சொல்லிக் கொள்ளையில்லாத பாவங்களும் நடக்குது, ஆனால் எனக்கு திருந்துறது கஷ்டமாக இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, என்ன எது முதலாக மாறணும் என்றால் உள்ளம் உள்ளம் சீராக வேண்டும். உள்ளம் சீராக வேண்டும். உள்ளம் சீரானால் முழு உடம்பும் சீராகிவிடும் என்றால் அர்த்தம் உடம்பினால் வெளிப்படுகிற
நடத்தைகள், செயற்பாடுகள் எல்லாம் சீராக வரும். நாங்கள் பேசுறது சீரான வார்த்தை, எங்கள் நடத்தைகள் சீரான நடத்தைகள். எப்ப? உள்ளம் சீராக வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட உள்ளத்துல உறுதியாக நீங்க நினைக்கிறீங்க, நான் இந்த பாவத்தை விட்டு விடுவேன், இதுக்கு பிறகு நான் இதை செய்யவே மாட்டேன். உறுதியாக உங்களோட உள்ளத்துல நீங்க முடிவெடுங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் செயல். உங்களோட எண்ணம் உறுதியா இருந்தா செயல் வந்துடும். எந்த பாவத்தில் இருந்தும், எந்த அது ஆக மோசமான சீரழியக்கூடிய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தில் இருந்து நாங்க வெளியே வரலாம். சகோதரர்களே, கடைசியாக இந்த பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தருகிற பரிசு என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றி கொடுக்கிறான். எவ்வளவெல்லாம் பாவம் செஞ்சோமோ, எவ்வளவெல்லாம் நாங்க பாவங்கள்ல மூழ்கி இருந்தோமோ, அத்தனை பாவங்களையும் உணர்ந்து நான் இப்படி செய்யக்கூடாது என்று கவலைப்பட்டு கை சேதப்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி நாங்கள் தௌபா கேட்டோம் என்று சொன்னால் அத்தனை பாவங்களுக்கும் அத்தனை பாவங்களை நன்மைகளாக மாற்றி அல்லாஹ் தருவான். ஒரு கொலை செஞ்சா எவ்வளவு பாவம், அத்தனைக்கும் என்னது நன்மை கிடைக்கும். தௌபா கேட்டால், உண்மையாக திருந்தினால், நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று நினைச்சால், அதன்படி செயற்பட்டால் அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்மா சகோதரர்களே, அதே நேரம் சமூகத்தில் சிலருடைய பாவங்கள் எங்களுக்கு கேள்விப்படுகின்ற பொழுது, முதலாவது மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் நாளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் எங்களுடைய குறையை மறைப்பான். மறக்கக்கூடாது. எனக்கு ஒரு செய்தி கிடைச்சா போதும், யாரை பத்தியாவது எனக்கு ஒரு செய்தி கிடைச்சா போதும், அதை இன்னும் ஒரு 10 பேருக்கு சொல்லாடி தூக்கம் போகாது. எங்கட காதுக்கு இன்னாரோடு தொடர்பாம், இன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டாம், இப்படி எல்லாமாம், அதாம் இதாம் என்று கேட்டோன்னே, அப்படியா, யாரு, என்ன பேரு, என்ன ஊரு, எங்க, எந்த ஏரியா எல்லாம் கேட்டு முடிஞ்சு ஃபேஸ்புக்லேயும் போடுவாங்க, வாட்ஸ்அப்லேயும் போடுவாங்க, ட்விட்டர்லேயும் போடுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க, சந்தில 10 பேரோட காய்ச்சி கொண்டு மீப்பாங்க. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. நாங்க என்ன தெரியுமா பார்க்கணும்? யாரு குறித்த சீரழிந்த வேலையை செய்தாரோ, அல்லாஹ் யாரையும் பாதுகாக்க வேண்டும், அவங்கள ரகசியமாக சந்திச்சு அவரை திருத்துற வேலையை, அவருக்கு தௌபா கேட்க வைக்கிற வேலையை தான் நாங்க பார்க்கணும். அம்மா சகோதரர்களே, சில நேரம் எங்கட எதிரியாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை, எங்க நண்பர்களாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை, சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, சாதாரணமானவர்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. யாராக இருந்தாலும் நானும் மனிதன், அவனும் மனிதன். அவன் தௌபா கேட்டு அல்லாஹ்விடம் திருந்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த செய்திகளோடு நாங்கள் நல்ல மனிதர்களாக, எங்களோட மௌத்துக்கு முன்னுக்கால நாங்கள் நல்ல மனிதராக வாழ்ந்து இந்த உலகத்திலையும் வெற்றி பெற்று மறு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யணும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்